ஐயா காமராஜர் அவருடைய ஆட்சியை தான் வந்து எந்த அரசா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க இந்த காமராஜர் ஐயாவோட ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லுவாங்களே தவிர இங்க முன்மாதிரியா என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு தான் பேசுறாங்க. திராவிட மாடல் ஆட்சி இங்க மக்களுக்கு அநீதியை மட்டும்தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதுதான் நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. 60 ஆண்டு காலமாக எந்த ஆட்சி சிறப்பா இருக்குன்னு நம்ம பேசணும்னா ஒரே ஒரு ஆட்சியை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை மட்டும் தான் சொல்லுவாங்க. எந்த இடத்துலயும் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், இந்த 2 கட்சிகளின் ஆட்சியை வந்து சிறப்பாக அந்த கட்சியில இருக்கிறவங்களே பேசுறதை நாம காண முடியாது. ஆனா சொல்றது மட்டும் பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி. ஆனா இங்க எங்க போச்சு எங்க காமராஜர் ஐயாவோட மாடல் ஆட்சி? இங்க ஒரே ஒரு மாடல் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த தமிழக வரலாற்றுல உலக வரலாற்றுல கூட சொல்லலாம், நாம காமராஜர் ஐயாவோட மாடல் ஆட்சியை தான் எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கிற சூழல்ல இல்லாத ஒன்ற திராவிடத்தை இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி கொண்டு இவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா மக்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், வாக்குக்கு காசு. இந்த வாக்குக்கு காசு கொடுத்தா மக்கள் எல்லாத்தையும் மறந்து நமக்கு வாக்கு போட போறாங்க. இதை மட்டும் மையமா கொண்டுதான் இந்த திராவிட அரசியலே இங்க நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த எந்த இடத்துலயும் நான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்ல மாட்டேன். காரணம் அது எந்த மாடலுக்குமே உகந்தது அல்ல. அதுதான் என்னுடைய கூற்று. இப்போ சொல்ல போனா அவங்க எவ்வளவு அநீதிகளை இழைத்தாலும் கடைசியாக இருக்கும் 1 மாத கால தேர்தலின் முன்பு மக்களுக்கு காசு விநியோகம் செய்து மக்களை தன்வசப்படுத்தணும்ன்ற நோக்கத்துக்கு மட்டும்தான் அவங்க வந்து செயல்படுறாங்க. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம காசை தானே நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறாங்க, நாம அதை வாங்கிக்க வேண்டியது தானே, அதுல என்ன தவறு அப்படின்றாங்க. அதுல நான் உங்களை குறை சொல்ல விரும்பல. உங்க காசுன்னு சொல்றீங்கல்ல, உங்க காசை அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு என்னைக்காவது நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா? அதை கொஞ்சமாவது சிந்திச்சு இருக்கிறீங்களா? எந்த அடிப்படையில உங்க காசை உங்ககிட்ட இருந்து எடுத்தாங்க, அது எப்படி அந்த வருவாய் அவங்களுக்கு கிடைச்சது, எப்படி பல கோடி ரூபாயை உங்களுக்கு கொடுக்கறாங்க திருப்பின்றது ஒரு நாளாவது சிந்திக்கிறீங்களா இல்லையான்றதா எங்களுடைய நாம் தமிழர் பிள்ளைகள் உங்ககிட்ட நாங்க கேட்டுக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 லட்சம் வாக்குகளை வாங்குறதுக்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. 20 கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னா சாதாரண காசா அது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 234 தொகுதியில பாத்தீங்கன்னா 4680 கோடி ரூபாய் ஒரு தேர்தலில் ஒரு அரசு நிர்ணயம் பண்ண இந்த திராவிட மாடல் சொல்லி கூட இந்த ஆட்சி வந்து நம்மளுடைய காசு திருப்பி நமக்கே திருப்பி கொடுக்கறாங்க. அந்த காசு எப்படி போகுதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு நாளைக்கு மது குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 90 லட்சம் இன்னைக்கு தொட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சர்வே எடுத்து சொல்லுது, ஒரு நாளைக்கு மது விற்பனை 90 லட்சம் மது பிரியர்கள் என்ற பேர்ல தமிழக மக்கள் அதை அருந்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சர்வே எடுத்து அதை சொல்லுது. 90 லட்சம் மக்கள் என்பது சாதாரண ஒரு விஷயமா? 20% மக்கள் நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க மது அருந்தக்கூடிய 1.5 கோடி குவார்டர் பாட்டில் 1.5 கோடி ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆகுது. அந்த 1.5 கோடி குவார்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலுக்கும் நீங்க கூடுதலா 10 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த 10 ரூபாய் நீங்க கொடுக்கறது மாத வருவாய் 450 கோடி. இந்த திராவிட மாடல் அரசு எந்த ஒரு ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. நீங்களா கொடுக்கிறது, கட்டாயப்படுத்தி வாங்குறது. இது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? 10 ரூபாய் குவார்டருக்கு கொடுக்குறீங்க. அந்த நிர்ணயம் 110 ரூபாய்னா 120 ரூபாய் கொடுக்கப்படுது. 150 ரூபாய் விலை நிர்ணயம் 160 ரூபாய் கொடுக்கப்படுது. ஒவ்வொரு குவார்டர் பாட்டிலுக்கு நீங்க கொடுக்கிற 10 ரூபாய் மாத வருவாய் மட்டும் அந்த மதுவினால கிடைக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா 450 கோடி மாத வருவாய். அதை வருட வருவாய் போட்டீங்கன்னா அது எங்கேயோ போய் நிற்குது. இப்படி பல பல விஷயங்களை வந்து நம்ம கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்கிற இந்த தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய காசுகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசுன்னு சொல்றீங்கல்ல, அது நீங்க குடிக்கிற காசுல இருந்தா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பல விஷயங்கள் அவங்க சுழன்றது எல்லாமே அவங்களுடைய சொத்துக்களை அவங்க பதுக்கி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்துல இருந்து மட்டுமே மக்களை விலைக்கு வாங்க முடியல. இந்த மதுவை மட்டும்தான் ஒரு விலைக்கு வாங்கி கொண்டு இருக்காங்க. இந்த மதுவை குடிச்சு குடிச்சு பல குடும்பங்கள் நடுத்தருல நின்று இருக்கு. அம்மையார் கனிமொழி அவர்களே சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில தான் விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமா இருக்குன்னு. ஆனா அவங்களே சொல்றாங்க அவங்களுடைய அரசே வந்து அந்த விற்பனையை ஊக்குவிக்கிறது. ஒரு மாவட்டத்துல மதுவோட விற்பனை இல்லைன்னா அந்த அதிகாரி அழைச்சி அரசு கேட்குது, ஏன் அங்க விற்பனை குறைவா நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த திட்டங்கள் கொண்டு வர குடிப்பதற்குன்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளே உட்கார்ந்து எப்படி அந்த விற்பனை அதிகரிக்கலாம்னு பேசுறாங்களே தவிர மது குடிக்காம எப்படி இந்த மக்களை பாதுகாக்கணும்னு
இந்த அரசு இல்லை. இந்த அரசு மக்களுக்கான அரசே கிடையாது. ஒரு அரசு என்றால் மக்களை பாதுகாக்க வேண்டும். அந்த மக்களை பாதுகாத்து அந்த மக்களுக்கான நலனை, அந்த மக்களுக்கான திட்டங்களை மட்டுமே தான் கொண்டு வர வேண்டும். ஆனா இந்த அரசு மக்களை குறித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும், வந்தவரனால் ஆழ்ந்தால் இதுதான் நிலைமை. இதைதான் அவர் உறக்க உறக்க சொல்கிறார். ஆனால் அவர் இனவாதி, அவர் ஜாதியவாதி என்று பட்டம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ஒவ்வொரு திட்டங்களையும் சிந்தித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த திராவிட மாடல் அரசு ஜாதி வாரியாக ஜாதியை மையப்படுத்தி இந்த ஜாதிக்காக பேசுகிறார், அந்த ஜாதிக்காக பேசுகிறார், ஜாதியை மையப்படுத்தி அரசியல் கொண்டு போகிறார். இந்த திராவிட மாடல் அரசு ஒரு வேட்பாளரை நீங்கள் எங்கேயாவது நிறுத்த வேண்டும் என்றால் எந்த அடிப்படையில் நீங்க நிறுத்துவீங்க? முதல்ல எங்க அண்ணனாவது இந்த இடத்துல இந்த ஜாதி பெரும்பான்மை என்றால் அந்த ஜாதியை நிறுத்துவதே கிடையாது. அதுக்கு மாற்றாக வேறொரு சமூகத்தை சார்ந்த ஒரு இடங்களை நிறுத்துகிறார். ஆனால் நீங்களும் உங்களுக்கு எந்த தொகுதியில் எந்த ஜாதியின் அடிப்படையில் நீங்கள் பார்த்து யார் அதிக பெரும்பான்மை இருக்கிறார்களோ அவர்கள் அங்கு நிறுத்தி அங்கே ஜாதி அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகங்கள் தான். அதை மாற்றம் செய்ய வேண்டும் என்றுதான் நாம் தமிழர் கட்சி ஒரு புரட்சியாக அண்ணன் கொண்டு வருகிறார். பல முறை எவ்வளவு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் உங்களிடம். என்ன இந்த திராவிட அரசியல் என்பது ஜாதியை மையப்படுத்தி உங்களை பிளவு செய்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் அவரை ஜாதியவாதியாக மையப்படுத்த இந்த திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வருகிறது. எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் சட்டபூர்வமாக அதனை நாங்கள் சந்தித்துக் கொண்டுதான் வருகிறோம். பல விஷயங்களை திராவிட இந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உண்மையானவர்கள் இல்லை. இந்த கூட்டணியில் நல்லா பார்த்துக்கங்க, திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும், இரண்டுமே கூட்டணி வச்சு மட்டும்தான். அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு 10 கூட்டணி கட்சிகள், திமுக பாத்தீங்கன்னா ஒரு 13 கூட்டணி கட்சிகள். இத்தனை கூட்டணி கட்சிகள் வச்சுக்கொண்டு ஒரு 43% அதிமுக 34% வாங்கி கொண்டு தாங்கள் தான் தமிழகத்தின் பெரும்பான்மையான கட்சிகள் என்று கூறிக்கொண்டு திரிகிறார்கள். தனித்து நிற்க முடியுமா அவங்களால? எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் இல்லாமல் அதிமுகவுடன் திமுகவுடன் தனித்து நாங்கள் 60 ஆண்டுகால பழமையான திராவிட கட்சி என்று சொல்லும் நீங்கள் தனித்து நின்று எந்த கூட்டணி கட்சிகளும் துணையும் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியுமா? அப்படி ஆட்சி அமைத்தால் நாம் தமிழர் கட்சி கலைத்து போய்விடுவார் எங்கள் அண்ணன். அது சாத்தியம் கிடையாது என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கூட்டணி கட்சிகளை வைத்துக் கொண்டு அந்தந்த தொகுதிகளை பிளவுகளை ஏற்படுத்திக் கொண்டு அதை காரணம் காட்டி வாக்குகளை சேகரித்துக் கொண்டு வாக்குக்கு பணம் கொடுத்து என் உறவுகளை நீங்கள் விலை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இதைதான் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை முறை உங்களுக்கு எடுத்து சொல்றது தெரியல. 2009 அண்ணன் வராது. இந்த திராவிட கட்சிகள் இது நமக்கு எப்பவுமே சாதகத்தை தராது, பாதகத்தை உருவாக்கும் என்று தெரிஞ்சுக்கிட்டாரு ஒரே ஒரு தலைவன். அந்த தலைவனை வீழ்த்தப்படும் போதுதான் அவர் அதை உணர்ந்தார். அதுதான் உண்மையும் கூட. வரலாற்றை மறைக்க பார்க்கிறது இந்த திராவிட அரசுகள். அந்த வரலாற்றை என் அண்ணன் எடுத்துக்கொண்டு வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். 2009 என்ன நடந்தது? எப்படி இந்த சீமான் அவர்கள் இங்க வந்தாரு? எப்படி திராவிட கட்சியை உடைத்தெறிந்து இங்க ஒரு நான் தமிழர் கட்சியாக எப்படி இங்க மையம் கொண்டு இன்று நிற்கிறார்? தமிழக அரசியலிலேயே இப்ப நான் தமிழர் கட்சி மட்டும்தான் தனித்து போட்டியிருக்கின்றது. தமிழகத்தில் எந்த கட்சிகளும் தனித்து இல்லை. இதை கொஞ்சமாவது சிந்திக்கிறோம். என்னடா சும்மா தனித்து நிற்கிறாரு, சும்மா ஓட்ட பிரிக்கிறாரான்னு நினைக்கிறீங்க? அந்த மனிதர் ஒருத்தர் மக்களை நம்பி நிற்கிறார், உங்களை நம்பி நிற்கிறார். பணத்தை நாங்கள் என்றுமே நாங்கள் நம்பவில்லை. பணம் எங்களுக்கு பொருட்டே இல்லை. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் நாங்கள் திராவிட கட்சி கொடியை பிடித்திருந்தா எங்களுக்கும் பணம் வரும். எங்களுக்கு அது தேவையில்லை. எங்கள் அண்ணன் இனம் காக்க மண் காக்க மானம் காக்க என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் அவரோடு நிற்கிறோம். ஒரு சில பதர்கள் இங்கிருந்து செல்லலாம், அண்ணனை பற்றி விமர்சனம் வைக்கலாம். அவர்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள் என்றதே அப்பட்டமாக தெரிந்துவிட்டது. அதுதான் அதற்கு முதன்மை காரணம். வெறும் திமுக வந்தா மாற்றம், திமுக வந்தா மாற்றம் என்று சொல்ற திமுக 4 ஆண்டு காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? 24 லாக்அப் டெத் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு லாக்அப் டெத் வந்ததுக்கு அப்புறம் தான் 24 லாக்அப் டெத்தை பேசப்படுகிறது. அதை பேச வைத்ததே நான் தமிழர் கட்சிதான். அதை இந்த ஊழல் சொல்ல மறுக்கிறது. இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? எப்போதுதான் இந்த விடியலாட்சி என்று சொல்லி இந்த திமுகவின் அட்டுளைகளை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்?
வெறும் இந்த லாக் ஆஃப் டெத் மட்டும் கிடையாது, பல விஷயங்கள் இங்கே மக்களுக்கு எதிராக நடந்த மக்களுக்கு அநீதிகளை இழைத்துக் கொண்டிருக்கிறது. அனகாபுத்தூரில் பாத்தீங்கன்னா 750 வீடுகள், ஒவ்வொரு வீடுகளும் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு மாடிகள் கட்டப்பட்ட பல வீடுகள். ஒரு வீடு கட்டணும்னா 1 அடுக்கு மாடி வீடு கட்டணும் 30 லட்சம் ரூபாய் தேவை, 2 அடுக்கு மாடிகள் குறைஞ்சபட்சம் 40 லட்சம் ரூபாய் தேவை. இப்படி அனகாபுத்தூர் அடையாள கரையோரம் இருந்த 50 ஆண்டுகளாக இருந்த வீட்டு மனைகளை வீடு கட்டி இருந்த 750 வீடுகள், குறைந்தபட்சம் 2500 மக்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். என்னன்னு கேட்டா ஆக்கிரமிக்கு 60 ஆண்டு காலமாக அந்த இடத்திற்கு கரண்ட் பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வரி செலுத்தப்பட்டிருக்கிறது, தண்ணீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் தெரியும் அரசுக்கு. ஆனால் இன்று என்ன சொல்லிக்கிறது, ஆக்கிரமிப்பு, இங்கே தண்ணீர் இருந்தால் உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இதை நாங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். இந்த மாடல் அரசு வந்ததுல இருந்து செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்பினாலும் சரி, அடையாறு ஆறு ரொம்பி போனாலும் சரி, எங்க வீட்டுல தண்ணி வந்துகிட்டு தான் இருக்கு, நாங்க அதை கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம். இந்த அரசு செய்யாதுன்னு மக்கள் தெரிந்து கொண்டார்கள். மக்கள் தன்னகத்தை தானே பாதுகாத்து நிலைமை வந்துட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதிகாரத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு நம்ம சொல்றதுதான் சட்டம், நம்ம சொல்றதுதான் திட்டம், மக்கள் வெளியே போறாங்க போயிட ஆகணும்னு சொல்லிட்டு 750 வீடுகளை அப்புறப்படுத்துறீங்க. அந்த இடத்துலயே அண்ணன் சீமான் தான் நிக்கிறாரு, அந்த இடத்துல அண்ணன் சீமான் தான் தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா காரணம் பாத்தீங்கன்னா அடையாறு இந்த மக்களை அப்புறப்படுத்துறது காரணம் காசா கிராண்டே என்ற ஒரு தனியார் நிறுவனம். அந்த தனியார் நிறுவனம் அடுக்குமாடிகளை கட்டுகிறது. அந்த அடுக்குமாடிகளை கட்டுகிறதுனால் அந்த எதிர்ப்புறம் இருக்கிற ஸ்லம் ஏரியா எப்படி சொல்றதுன்னா, அவர்கள் பாணியில் மிகவும் பிற்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்டோர் ஏழைகள் அந்த குடிசை பகுதிகளாக இருந்தால் இவருடைய வியாபாரம் படுத்துவிடும். 50 கோடி ரூபாய் போக வேண்டிய விற்பனை இந்த பில்டிங் 30 கோடி ரூபாய். இந்த வருவாய் இழப்பை அவங்களால ஏத்துக்க முடியல. அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த பக்கம் பார்க்க கொண்டு வாங்க, அப்பதான் எங்களுக்கு பார்வையா இருக்கும், எங்களுக்கு விற்பனை அதிகரிக்கும். இந்த மாதிரி சூழலுக்காக காசா கிராண்டே பெரிய பெரிய அடுக்குமாடி நிறுவனங்களுக்காக, ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்களுக்காக நீங்க என்ன பண்றீங்க, மக்கள் அப்புறப்படுத்துறீங்க. 50 ஆண்டு காலமா அந்த இடத்துல மக்கள் பிறந்து வாழ்ந்து, நாங்க அண்ணன் சீமானோட அன்னைக்கு போகும்போது ஒரு அம்மா சொல்றாங்க, என் பையனுக்கு வாய் பேச தெரியாது, காது கேட்காது, அவனுக்கு இப்பதான் நிச்சயம் பண்ணிருக்கேன், இன்னும் 2-3 மாதத்தில் திருமணம், இந்த வீட்டை நம்பிதான் அவன் வாங்குற 14,000 ரூபாய் சம்பளத்தை நம்பி ஒரு பொண்ணை கொடுக்க இருந்தாங்க. எதனால அந்த பையனுக்கு அந்த சம்பளத்துல அந்த பொண்ணை கொடுக்க இருந்தாங்கன்னா, சொந்த வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கிறதுனாலதான் அந்த பையனுக்கு அந்த திருமணம் நிச்சயிக்கப்படுது. இப்ப வீடே இல்ல, நீங்க கொடுக்குறீங்க அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு 250-300 ஸ்கொயர் ஃபீட் வீடு கொடுத்தா அங்க வாழ்ந்துட முடியுமா? தனியா ஒருத்த சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் நீங்க அடுக்குமாடி வீடுல ஒரு 600 வீடுகள் இருக்கிற இடத்துல கொடுக்கறதுக்கும் மக்கள் எப்படிங்க வாழ்வான்? நீங்க மட்டும் ஏக்கர் கணக்கத்துல அடக்கஸ்தலத்தை வச்சுக்கிறீங்க, சமாதியை மட்டும் 2 ஏக்கர்ல ஒரு சமாதி, 2 ஏக்கர்ல ஒரு சமாதி, சமாதிக்கே உங்களுக்கு 2 ஏக்கர் தேவைப்படுது. ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு வீடு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுறா? அவர் அங்கிருந்து அடிச்சு அனுப்பி அவனுக்கு கொடுக்கிற வீடுகள் அவனுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. தான் பிறந்து வாழ்ந்த இடத்துல இல்லாம வேற ஒரு இடத்துல எப்படி அந்த மக்கள் போய் வாழ்வான்? இந்த மாதிரி சர்வாதிகார ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த திராவிட மாடல் அரசு போராடுறதுக்கு சிறுபான்மையினர், இஸ்லாமியர் சிறுபான்மையினர் திமுகவின் விசுவாசியா இருக்கிறாங்க. ஏன்னா திமுக தான் இஸ்லாமியரை பாதுகாக்குதான். எந்த இடத்துல திமுக இஸ்லாமியர்கள் பாதுகாக்குதுன்னு நமக்கு தெரியல. வக்ஃப் போர்டுன்னு ஒரு நிறுவனம் மாதிரி இருக்கு. வக்ஃப் போர்டு எப்படி அறநிலைத்துறை மாதிரி, வக்ஃப் போர்டும் அப்படி ஒண்ணு. வக்ஃப் போர்டு எதுக்கு? பள்ளிவாசல் நிலங்களை பாதுகாத்து அதில் ஏற்புடைய சிக்கல்களை தவிர்த்து அது பாதுகாத்து அந்தந்த இடத்துக்கான பள்ளிவாசல் நிலங்களை வக்ஃப் போர்டு மூலமா அந்த இடத்தை பாதுகாத்து வைப்பாங்க. இப்போ நான் இருக்கிற ஒரு பகுதி பாத்தீங்கன்னா மாங்காடு நகராட்சின்னு, அந்த மாங்காடு நகராட்சியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வக்ஃப் போர்டு பள்ளிவாசல் சொந்தமான இடம் 44 ஏக்கராங்க. 160 ஆண்டு கால பழமையான பள்ளிவாசல் அது. அந்த பள்ளிவாசலுக்கு அப்பவே அப்பப்போ வக்ஃப் போர்டு நிலங்கள்னா தானமா கொடுக்கப்படுற, ஒரு அறநிலைத்துறைக்கு தானமா கொடுக்கப்படுற இந்த மாதிரி அடிப்படையில வரதா வக்ஃப் போர்டு நிலங்கள். இப்படி 44 ஏக்கரை கொடுக்கப்பட்ட நிலத்துல இன்னைக்கு அந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமா கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 16-17 ஏக்கரா மட்டும்தான். கிட்டத்தட்ட 26 ஏக்கராவும் ஆக்கிரமிப்பா 40 வருஷமா பல பேராண்ட இருக்கு. எல்லாமே திராவிட மாடல் ஆட்சியின் விசுவாசிகள் கையில தான். அவங்க கிட்ட இருந்து வாங்க கூட முடியல. ஏன்னா பழமையான பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் தானமா கொடுக்கறத அப்போ வாய்மொழியாகவோ
ஏதோ பேப்பர்ல எழுதி கொடுத்துருவாங்க, அது நம்ம கிட்ட தானே இருக்குன்னு சொல்லி இவங்கள பட்டா போடாம அப்படியே வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க எந்த இடத்துமே பட்டா போடாம வச்சிருந்தது இந்த திராவிட கட்சிகள் சாதகமா இருந்தது. அந்த பாய் வந்து நம்ம எல்லாம் கேட்டு போறாரு, நம்ம தர்மகர்த்தா தானே, நம்ம தர்மகர்த்தா சொல்லி நம்மளே ஏன்னா அந்த நிலங்களை எல்லாம் பாதுகாத்தது தர்மகர்த்தாக்கள். அந்த அந்த இடத்துல இருக்கிற பெரிய பெரிய தர்மகர்த்தா இருப்பாங்க பல சமூகத்துல. அப்படி ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அந்த தர்மகர்த்தா கிட்ட தான் இந்த 44 ஏக்கரா பாதுகாப்பாக 100 ஆண்டு காலமா அவர்கிட்ட கொடுக்குற ஒரு எப்படி சொல்ல லீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கிட்ட கொடுத்து பாதுகாக்கப்பட்டது. அவர் என்ன பண்ணார்னா, எந்த இஸ்லாமியரும் நம்ம கிட்ட கேட்க போறான், பள்ளிவாசல் தான் இருக்கு, அதுல அவங்க தொழுதுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 44 ஏக்கர்ல கிட்டத்தட்ட ஒரு 25 ஏக்கராவை தன் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா போட்டு அவங்க பட்டா அந்த பட்டா இன்னொருத்தர் வித்து கிட்டத்தட்ட 25 ஏக்கர் ஆக்கிரமிப்பு. 44 ஒரு 14-17 ஏக்கரா தான் அங்க இருக்கு. இதை வந்து யாராலையும் கேட்க முடியல. அந்த வக்ஃப் போர்டுல கடந்த ஆண்டு 11 நிர்வாகிகள் நானும் நின்று வெற்றி பெற்றேன். 11 நிர்வாகிகள் நான் ஒருத்தன் இதை கேட்டா என்ன மறுக்கிறாங்க. எவ்வளவு சொல்றேன், நம்ம பள்ளிவாசல் இடத்தை எங்க மீட்க முடியலன்னா, இல்லங்க நம்ம கிட்ட பேப்பர் எதுவுமே இல்ல, அது நம்ம சொத்து தான்றது, நம்ம கிட்ட டாக்குமெண்ட் இல்ல. எங்க நம்ம சொத்து தான் சொல்லிட்டு 44 ஏக்கரா நான் பிறந்ததுல இருந்து ஒரு 39 வருஷமா நான் அதை கேட்டுட்டு இருக்கேன்னு, நீங்க இப்ப டாக்குமெண்ட் இல்லைன்னால நம்ம சொத்துன்னு மக்களுக்கே தெரியுமே, ஏன் அதை மீட்க முடியும்னா வக்ஃப் போர்டு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. வக்ஃப் போர்டு யாரோட கீழே இருக்கு? அரசின் கீழே இருக்கு. அங்க அரசு ஒண்ணுமே செய்ய விடல. வக்ஃப் போர்டு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கண்டுக்காத விட்டுரு. எதுனா அந்த பள்ளிவாசல் எதனா மானியம் தேவைன்னா கேட்டு சொல்லுங்க, கொடுத்து விட்டுலாம். இந்த இடம் பிரச்சனை கொண்டு வராது. இப்படி ஆக்கிரமிப்பு இடத்துக்கெல்லாம் துணை போற திமுக அரசு இந்த ஜி ஸ்கொயர், இந்த காசா கிராண்டே, இந்த அடுக்குமாடி கட்டடங்களுக்காக அனகாபுத்திரில் அப்புறப்படுத்த மக்கள், இதுக்கெல்லாம் யாரு நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு மனிதன் தான் நிக்க முடியும். அண்ணன் செந்தமிழ் சீமானை தவிர்த்து இந்த தமிழகத்தில் ஒருத்தர் கிடையவே கிடையாது. இது இந்த இஸ்லாமியர்களுக்கு ஏன் தெரியல, நமக்கு புரியல. எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் இஸ்லாமியர்கள் பாதுகாவலன்றீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த பரப்பையில கூட பள்ளிவாசல் கண்டிப்பா இருக்கும். அந்த பள்ளிவாசல் வக்ஃப்ல சார் இருந்தா உங்க இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிருக்குமா இல்லையான்னு அந்த நிர்வாகிகள் கண்டிப்பா தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எதனா ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா அதை வாங்கிக்கிட்டு எதுவுமே தெரியாதுமே கடந்து போயிடுவாங்க. இந்த மதுவாலை நான் சொல்றது, மதுவாலை எப்படி ஒரு 20 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு செலவு பண்றாங்களோ, அந்த மாதிரி ஆக்கிரமிப்பாளர்கள் மூலம் பல கோடி ரூபாய் இந்த திராவிட மாடல் அரசு பெற்றுக்கொண்டு அநீதியை பண்ணிட்டு இருக்கு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது மட்டும்தான் திராவிட மாடல் அரசு. அது ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சியா தான் நம்ம பார்க்கணும். இவ்வளவு நாள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் 2009க்கு பிறகுதான் வந்தாரு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க, ஓகே. ஆனா உண்மைக்கே சொல்லணும்னா ஒரு தைரியமான ஒரு எப்படி சொல்றதுன்னா, எங்க அண்ணன் கெத்துன்னு கூட நான் சொல்லுவேன். எதன் அடிப்படையில் அதை சொல்றேன்னா, மாபெரும் தலைவர்களாக சொல்லப்படுற கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும், இவங்க இருக்கும் போது அரசியல் செஞ்சு இன்று 8.3% வாக்குகள் பெற்று தேர்தல் ஆணையத்தால் 3வது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அண்ணன் வரத்துக்கு முன்னாடி அந்த கட்சிகள் எங்க போச்சு? ஏன் அங்கீகாரத்தை இழந்தது? ஒரே காரணம் தான், கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சு தன்னுடைய பலத்தை அவங்களே சரிச்சுக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு வாட்டி நீங்க கூட்டணி போனீங்கன்னா, கூட்டணி போகும்போது நீங்க 10% வாக்கோட கூட்டணி போனீங்கன்னா, அந்த கூட்டணி விட்டு வெளியே வரும்போது 3% வாக்கு கூட இல்லாத பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தான் வரணும் அந்த கட்சி. அப்படிதான் இனி பல கட்சிகள் திமுக ஒட்டிக்கிட்டு வெளியே வந்து அசிங்கப்பட்டுருவோமோ, அதிமுக கூட இருந்துகிட்டு வெளியே வந்தா நம்ம அசிங்கப்பட்டுருவோமோன்ட்டு வேற வழியே இல்லாம கூட்டணியில மாட்டிக்கிட்டு சிதைஞ்சுக்கிட்டு இருக்கு. போதாததுக்கு இப்போ ஒரு புதிய கட்சி. என்னதான் இருந்தாலும் அண்ணனோட தம்பின்னு சொல்லி அண்ணன் அவரை வரவேற்றார். அதுல நம்ம மாற்று கருத்து இல்லை. அவர் வர வரைக்கும் தமிழ் தேசிய சிந்தனையில் இருந்ததா தான் எனக்கும் தகவல் வந்தது. ஆனால் ஒரு மாநாடு போட்டு எனக்கு 2 கண்கள் அப்படின்னாரு. ஒரு கண்ணு நொல்ல கண்ணு, ஒரு கண்ணு நல்ல கண்ணுன்ட்டாரு. நமக்கு அதுதான் பிரச்சனையா வந்தது. ஒரு நல்ல கண்ணை வச்சுக்கிட்டு நாம எப்படி அவரோட போய் நிக்க முடியும்? அவரை நம்ம கூட நிக்க முடியும்? அண்ணன் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. அதுல கொஞ்சம் மாத்திக்கிட்டு 2 கண்ணுமே நல்ல கண்ணை வச்சுக்கிட்டு வாப்பா, நாமளே சேர்ந்து இருக்கலாமோன்ற ஒரு எண்ணத்துல தனிப்பட்ட முறையில பேசி இருந்திருக்கலாம். எதுவுமே கேட்கல. கூட அந்த நல்ல கண்ணு கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. உண்மையா சொல்ற, நடிகர் விஜய் உண்மையாவே நல்லது செய்யணும் தான் வந்திருப்பாரு. ஆனா கூட இருக்கிறவங்க அவரை வச்சு முடிச்சிருவாங்க. இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம விஜய் மேல எந்த தனிப்பட்ட முறை விரோதம்லாம் கிடையாது. நல்ல நடிகர்,
நானும் அவருடைய படங்களை பார்க்கிறவன் தான். படத்துல பார்க்கிற நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்காக நிப்பேன், எல்லாருக்கும் நிப்பேன்னு சொல்றவரு, உங்க படத்துல பல இஸ்லாமியர்களோ விரோத போக்குல நீங்க மத தீவிரவாதிகளா காட்டும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏங்க, நாம தமிழ்நாட்டுல எதுக்கு இஸ்லாமியர்களை நீங்க மத தீவிரவாதியா காட்டுறீங்க? ஃபாரின் சைனாக்காரனை காட்டுங்க, நான் அவங்க கூட சண்டை போடுறேன், மக்கள் அதை ஏத்துப்பாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? சைனாக்காரங்க கூட சண்டை போடுங்க, அமெரிக்காக்காரங்க கூட சண்டை போடுங்க, சண்டை போட்டு படத்தை நல்லா டெவலப் பண்ணுங்க. அமெரிக்காவில் கூட உங்க படம் டாப் ஹிட் ஆகும், அவனை தீவிரவாதியா காட்டிட்டு போங்க. ஒரு எப்படி சுதந்திரத்துக்கு அப்புறம் பிரிந்து போன பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதியை காட்டுறதுக்கு அவனை தீவிரவாதியை காட்டு போயிடலாமே. அப்படியாவது சிந்திச்சு ஒரு படத்தை அப்படி எடுத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களையே காட்டி காட்டி, ஆனா இப்ப என்ன பண்றீங்க? நோம்பு திறக்கிறது தொப்பி போட்டு போய் உட்காடுறீங்க. எங்க அண்ணன் அதுல கொஞ்சம் மாற்று, எப்பவுமே நோம்பு திறக்க கூப்பிட்டா வர மாட்டாரு. அவர் என்ன சொல்லுவாரு? எனக்கு இந்த சம்பிரதாயப்படி தொப்பி போட்டுக்கிட்டு நோம்பு திறக்க போதும் நம்ம உடன்பாடு கிடையாது. எனக்கு நீ தம்பி, உனக்கு நான் அண்ணன், எனக்கு அவன் மாமன் மச்சான், என் வீட்டுக்கு நீ கஞ்சி அனுப்ப, நான் குடிக்கிறேன், முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த மதத்துக்காக ஒரு சிறுபான்மையர் வாக்கு வரணுன்றதுக்காக நோம்பு திறக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவர்கிட்ட நான் பார்த்ததில்லை. உண்மைக்கே சொல்லணும்னா தமிழர் அல்லாதவர்களை நானும் ஒருத்தன். என்னுடைய அப்பாவோட தாய்மொழியா இருக்கட்டும், என் அம்மாவோட தாய்மொழியா இருக்கட்டும் உருதாதான் இருக்கு. ஆனா நான் படிச்சது தாய் வழி கல்வி ஃபுல்லாவே தமிழாவே இருக்கு. எனக்கு உணர்வாவே தமிழ் மீது அதிக பற்று. என்ன, நான் தமிழனா தான் பார்த்தேன். தமிழன் யாரு, தமிழன் அல்லாத யாரும் நமக்கு அப்ப தெரியல. அண்ணன் சில நேரத்துல பேசும்போதெல்லாம் நானே தமிழனா இல்லையான்ற மாதிரி சிந்தனைகள்லாம் வரும். அதுலலாம் நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உண்மைக்கே அண்ணன் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்றா. அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டுறா. அண்ணன் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, எல்லாரும் கூடி ஒன்னா வாழ்வோம், தமிழர்கள் நாங்கள் முன்னால் வாழ்வோம், அவ்வளவுதான். முன்னால நிப்போம், அவ்வளவுதான். எங்களுக்கு முன்னால இடம் கொடுத்துருங்க, பின்னாடி என் கூட பின்னாடி நீ நில்லு, எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழர்கள் எங்களை முன்னால நிக்கவை, அப்பதான் உனக்கு சேர்த்து என்னால போராட முடியும். இததான் அண்ணன் சொல்றாரு. கொஞ்சம் சிந்திங்க. இந்த மதுனாலதான் வர வருவாயை வச்சுதான் இந்த திராவிட மாடல் அரசு உங்களுக்கு இந்த முறை இன்னொன்னும் எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அதை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த முறை பாத்தீங்கன்னா எப்பவுமே சட்டமன்ற தேர்தலுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் தான் கொடுப்பாங்களாம். ஏன்னா ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் தான் 500 1000 எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா ஜெயிச்சே ஆகணும். அந்த வார்டுல ஜெயிச்சாதான் அந்த வார்டுல லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு சம்பாதிக்க முடியும் அந்த வார்டு சார்ந்தவங்க. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு, ரொம்ப போட்டி வந்துடுச்சு. பெரிய நல்ல கண்ணு வேற வந்துட்டா போல. இப்ப அவர் வந்துட்டாருன்றதுனால போட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லி இவங்களா கிளப்பி விட்டுக்கிறது. இப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாக்காளருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு 1000 ரூபாய் கன்ஃபார்ம், 1000 ரூபாய் கொடுக்க போறாங்களா? அப்ப 1000 ரூபாய்னா 2 லட்சம் வாக்காளருக்கு குறைஞ்சபட்சம் 20 கோடி ரூபாய் கொடுத்தாகணும். 20 கோடி ரூபாய் கொடுக்கணும்னா அவங்க இந்த சாராயத்தை வித்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். இததான் அவங்க செய்ய போறாங்களா? 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் கொடுத்தாலும் நீங்க வாங்கிக்கங்க. ஒரே ஒரு முறை அண்ணன் செந்தமிழன் சீமானோட இந்த விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க. அந்த வாய்ப்புல இந்த திராவிட மாடல் ஆட்சிகள் செஞ்ச அநீதிகள் உங்களை மீட்டு ஒரு சிறந்த காமராஜர் ஐயாவோட ஆட்சியை கொடுத்து உங்க பிள்ளைகளையும் இந்த நாட்டையும் பாதுகாக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.